சமீபத்தில ஒரு ஆட் பார்த்தேன். அதாவது யூசுவலா வந்து ஆட் வந்தா மாத்திருவேன். சேனல் மாத்திருவேன். பட் அந்த ஆட்ல வந்து சில ஆட் வந்து கண்ல படும். பார்க்கணுன்ற என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கிரியேட்டிவா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன டக்குன்னு இல்லாட்டி வேற வேலையா இருப்போம். அந்த ஆட் காதுல விழுகும். டிவில, டெலிவிஷன்ல சொல்றது கேட்கும். அந்த மாதிரியான ஒரு ஆடு. அந்த ஆடு வந்து ஒரு கிச்சன் கிளீனர பத்தியான ஆடு. அந்த ஆட்ல வந்து அந்த கிளீனர் பெருசா, அந்த பிராண்டு கிளீனர் பெருசா, இல்ல வந்து கடின உழைப்பு பெருசா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி அதிலயே வரும். அதுக்கு அதிலயே பதில் இருக்கும். அப்போ கடின உழைப்ப விட அந்த கிளீனர் பெருசுன்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப என்ன அதுன்னா, கடின உழைப்பு இருக்கக்கூடாதுன்றது இல்ல. பட் வந்து எதுக்காக நம்ம கடினமா உழைக்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்த வந்து சிம்பிளிஃபை பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும் நம்மகிட்ட. அப்போ வந்து அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு இருக்கணும். இப்போ அந்த அந்த கிளீனர் போடாம, இல்ல அந்த சொல்யூஷன போடாம, அ அந்த சிட்ரிக் ஆசிட் இல்லாம அத கிளீன் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் வந்து அத எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அத வந்து சுலபமாக்குது. சிம்ப்ளிஃபைடா அத வந்து கிளீன் பண்ண உதவி செய்யுது. அந்த கெமிக்கல் ப்ராசஸ் வந்து அத எடுக்க உதவி செய்யுது. அது இல்லாம கடின உழைப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி, போட்டு தேய்ன்னு தேய்ச்சுட்டு இருந்தா கை எல்லாமே வந்து அதுக்கான டெப்ரிசியேஷனோ இல்ல வந்து அட்ரிஷன் தேய்மானம் ஏற்படும். அப்போ அந்த சொல்யூஷன வந்து கெமிக்கல் சொல்யூஷன வந்து கரெக்ட்டா போட்டோம்னா, இன்னும் சுலபமா சிம்ப்ளிஃபைடா கடின உழைப்பு போட்டு பண்ண வேண்டிய இடத்துல, இன்னும் சிம்ப்ளிஃபைடான எஃபோர்ட்ட போட்டு அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்போ அதுக்கு தான் வந்து அந்த கிளீனரை யூஸ் பண்றோம். அப்போ அ அந்த கிளீனர வந்து கடின உழைப்ப விட பெருசு அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பைபிள்ல. "என்னுடைய நுகம் லேசானது. அந்த உலகத்துடைய பாரம் அதிகம். ஆனா என்னுடைய நுகம் லேசானது." அப்படின்றாரு. "மை யோக் இஸ் ஈஸி டூ கேரி" அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் சொல்றாருன்னா, அவரு கூட இருக்கும் அவரு பெலனா நம்மளுடைய ஸ்ட்ரெங்த்தா இருக்கும்பொழுது, நம்முடைய கடினமான விஷயங்கள வந்து அவரு லகுவா அதாவது அது வந்து ஒரு ஈஸியான எஃபோர்ட் போடக்கூடிய அளவுக்கு சிம்ப்ளிஃபைடா ஆக்கி, நமக்கு வந்து அந்த ஐடியா, ஞானம், அறிவு குடுத்து, அத ஈஸியாக்கி நமக்கான வழிவாசல்கள அவரு வந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சு குடுக்குறாரு. அப்போ நம்மளுடைய கோஆப்பரேஷனும் தேவை. எப்படி கைய பிடிச்சு எழுதுற மாரி அ நம்ம நமக்கு ஸ்டூடண்ட்ஸ நம்ம வந்து டியூன் பண்றோமோ, அந்த டியூனிங் வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம டிசைபிளா இருக்கிறோம். நம்ம ஸ்டூடண்ட்டா இருக்கிறோம், டிசைபிளா இருக்கிறோம், லேர்னரா இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஞான அறிவு வந்து நம்மளுடைய அறிவு வந்து அவரு ஆளுகை செய்யும் பொழுது, நமக்குள்ள அவர் இருக்கும் பொழுது, அவரே சொல்யூஷனா இருக்கும் பொழுது, நம்ம அந்த கிளீனிங் ப்ராசஸ வந்து மத்தவங்களுக்கு செய்யறதுக்கு அவரு அத ஈஸியாக்கி அதாவது ரொம்ப எஃபோர்ட்ட வந்து சிம்ப்ளிஃபைடா ஆக்கி குடுக்குறாரு. அப்படிங்கும்போது உலகத்துடைய பாரத்த சுமக்கிறத விட, கடவுளுடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி சுமக்கும் பொழுது, அவரே அதுக்கான ஸ்ட்ரெங்த்தையும் குடுத்து, அதுக்கான லீடிங் குடுத்து, அதுக்கான ஐடியாஸ் குடுத்து, நம்முடைய கோஆப்பரேஷனோட நம்மளையும் சிந்திக்க வச்சு சில இடங்கள்ல, நம்மள சிந்திக்க வைக்கிற ஆற்றல வந்து அந்த ஸ்பார்க்க வந்து அவர் குடுத்து, அதுக்கான அடுத்த அடுத்த ஃபர்தர் திங்கிங் ப்ராசஸ வந்து அவரு ஸ்பார்க் பண்ணி விடுறாரு. அத வந்து லீட் பண்ணி விடுறாரு. அத நம்முடைய கோஆப்பரேட்டிவ் திங்கிங்கும் அவர் யூஸ் பண்றாரு. நமக்கான திங்கிங் ப்ராசஸ் ஆற்றலையும் அவரு தான் குடுத்தாரு. நமக்கான ஐடியாஸ் குடுக்குறாரு. அந்த ஐடியாஸ வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஃபர்தர் ஸ்டேஜஸ்க்கு வந்து மூவ் பண்றதுக்கான கோஆப்பரேட்டிவ் ஸ்ட்ரெங்த்தையும் குடுக்குறாரு. அப்போ நம்ம எவ்வளவு தேங்க்ஃபுல்லாவும், எவ்வளவு அவரு கூட கார்லேட் பண்ணி கோஆப்பரேட்டிவா நம்ம போகணும் அப்படின்றத நம்ம அனுதினமும் யோசிச்சு வாழணும். அப்போ வந்து வாழ்க்கையில டிஃபிகல்டி, ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அத ஓவர்கம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெங்த், அத ஓவர்கம் பண்ணக்கூடிய அத வந்து விக்டோரியஸா ரைட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெங்த்து, ஆற்றல், விஸ்டம், நாலெட்ஜ் அதுக்கான ஸ்ட்ரெங்த் எல்லாத்தையும் அவரே குடுக்குறாரு. நம்ம அதுக்கான கோஆப்பரேஷன் நம்ம தொடர்ந்து குடுக்கணும்.